श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वते नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे। शंकर எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 432வது வார சிந்தனை, ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம், நாம் யார், இதெல்லாம் அப்படியே நீட்டாக வருது. அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷட்சக்கரம். பொதுவாக ஷட் அப்படின்னா 6, எல்லாருக்கும் தெரியும், எண்ணு பெயர்னு சொல்லுவோம். சக்கரம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, சங்கு சக்கரம், மகாவிஷ்ணு கையில் ஒரு சக்கரம் வச்சுருக்கார், அந்த சக்கரம் ஞாபகத்துக்கு வரும். இல்லை நம்ம 21ஆம் நூற்றாண்டினுடைய விளிம்பில் இருக்கோன்னா 2 வீலர் 4 வீலர் என்னென்னலாம் சொல்லலை, அதோட சக்கரம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை அப்படிங்கிற சொல் இருக்கோ இல்லையோ, அந்த சொல்லு இந்திரனை குறிக்கும். சக்கரை அப்படிங்கிற சொல்லுக்கு இந்திரனையும் குறிக்கும் அந்த சொல்லு. அதே மாதிரி இந்த ஆகமம் இருக்க, அது சிவபெருமானால் சொல்லப்பட்டது. ருத்ரர்கள் அது மாதிரி கேட்டவாளும் சாமி தான் கேட்டிருக்கா. அந்த ஆகமத்தை கேட்டவாளும் ஸ்ரீகாந்த துருகின உபமன்யு தபன ஸ்கந்த இந்திர எல்லாருமே சாமி தான். அப்போ அவளுடைய 2 பேரும் பேசிக்கிறானா, அவள் கேட்டுக்கிறானா, அவளுடைய நாலேஜ் 2 பேருமே பெரிய ஆட்கள் 2 பேர் பேசியிருந்தா அவளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த பேச்சு. சின்ன குழந்தைகள் 2 எல்கேஜி படிக்கிற 2 குழந்தைகள் பேசிக்கும். அது என்ன பேசிக்கும், பெரிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பேசுமா? அது தயவு பண்ணி நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. அது சின்ன ஐஸ்கிரீம், அவனுடைய விளையாட்டு பந்து அது மாதிரி இருக்கும். அவனுடைய பாலசாவது கிரீடாசக்தா அப்படின்னு சொல்லுவார் ஆதிசங்கர். அதை அப்படியே லைட்டாக அப்படி தொட்டு காமிப்பார், ரொம்ப அழகாக. அந்த மாதிரி ஒரு பெரிய தேவதை பேசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு சில வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை மிகவும் மிகவும் நுட்பமானது, பொருள் பொதிந்தது, ஆழமானது. அதை புரிந்து கொள்ளுகிற இயல்பு நம்மிடத்திலே மிக 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 குறைவு. அதனால் பயந்து பயந்து வியாக்கியானம் சொல்ல வேண்டியது. இப்போ ஷட்டு அப்படிங்கிறது நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு எண்ணு பெயர் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு உதாரணம் பாருங்க, வேதஹஸ்தா பயானகா அப்படின்னு அம்பாளுக்கு தியானம் சிற்பத்தில். வேதஹஸ்தா அப்படின்னா வேதம் 4, அதனால் 4 கைகளை கொண்டவள். ஆனால் வேதம் அறிவு சம்பந்தமானது. வேத் அறிவுன்னு அர்த்தம். வேதம்னா அறிவு, ஜட சம்பந்தம் இல்லாதது. ஆனால் இப்போ வேதஹஸ்தான்னு சொன்னால் அறிவாகிய தலையை கொண்டவன்னு சொன்னால் நல்லா இருக்குமா, அறிவாகிய கையை கொண்டவன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அதுக்குள்ளே பல நுட்பம் இருக்குது. அந்த விஷயங்கள் அந்த மாதிரி அது ஒரு சூட்டு சொல். அந்த சூட்டு சொல்லுக்குள்ளேலாம் மிகப்பெரிய ரகசியத்தை வச்சுருப்பான். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். த்விரேபகா, என்னது த்விரேபகா, த்விரேபகா. ரேப்பம்னா தமிழில் ரேன்னு சொல்கிறோமோ இல்லையோ, ரகரம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் வடமொழியில் கிடையாது. ரகரம் ககரம் சொல்லுவான், சகரம் வகரம் அதெல்லாம் சொல்லுவான், ரேப்பம்னு சொல்லுவான். இந்த ர அப்படிங்கிற எழுத்தை மாத்திரம் இலக்கண ரீதியாக சொல்லும்போது என்ன சொல்லுவா, ரேப்பம்னு சொல்லுவா. த்விரேபகா அப்படின்னா 2 ரகர ஒற்றுக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, த்விரேபகான்னா வடமொழியில் வண்டு,
அதுக்கு மீசை மாதிரி 2 நீட்டின்னு இருக்குமா, அதனால் அத்வி ரேபகான்னு. அப்போ மந்திர சாஸ்திரத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் 2 ரேபத்தை ஒன்றாக கொண்ட மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தில் 5 எழுத்து 4 எழுத்துன்னு மந்திரம் சொல்லுவாள். அதுக்குள்ளே என்ன இருக்கும், 2 ரேப்பம் இருக்கும், ரகரம் இருக்குது அப்படின்னு, அதிரேபகா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த மாதிரி ஷட் அப்படிங்கிறது எந்த ரகசியத்தை குறிக்கும் அப்படின்னா, ஷட்பத ஸ்தோத்திரம்னா ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு. அது இருக்கிற விஷயத்தையெல்லாம் பிடிச்சி வண்டை பிடிச்சி ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு, ஷட்பத ஸ்தோத்திரம். ஏன் அதுக்கு அந்த பேர் வைப்பானே, அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அது 6 கால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஒரு பூச்சிக்கு 8 கால் பூச்சின்னு கார் வச்சுருக்கோம். அகோரமூர்த்தி மேலே 8 கால் பூச்சி இருக்கும். இந்த சிற்பி போய் மெனக்கெட்டு சாமி மேலே 8 கால் பூச்சை போடுறது, தேலை போடுறது, பாம்பை போடுறது, எப்படி போட்டிருக்கான் பாருங்க. அதுக்கு பேர் நம்மளால தமிழில் சொல்லுவான் பூச்சாண்டின்னு. என்னது பூச்சாண்டி, நம்மளால பேர் வச்சுருக்கான் பாருங்க சாமிக்கு, பூச்சாண்டி. பூச்சாண்டின்னா சிவபெருமான் அர்த்தம். ஓட்டாண்டி அப்படின்னு பேர். என்னது ஓட்டாண்டி, ஓடுன்னு தலை மண்டை ஓடு, பைரவர்னு அர்த்தம். ஓட்டாண்டின்னா என்ன அர்த்தம், பைரவர்னு அர்த்தம். ஆண்டி அப்படின்னு வெறும்னு சொன்னான்னு வச்சுக்கோ, வெறும் ஆண்டி அப்படின்னு முருகன் அர்த்தம். நீங்கள் அந்த சொல்லுக்குள்ளேலாம் என்ன இருக்கு, ரகசியம் இருக்குது. அப்போ இந்த ஷட்டுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு 6 அப்படிங்கிறது, அந்த 6ம் இணைகின்ற பண்பு வந்துக்கிட்டே இருக்குது. 6 பதம் அந்த இணைஞ்சால் அது 6 கால், அதனுடைய இயல்பு சொந்தமானது. அந்த 6 கால் கொண்டது தான் வண்டு. அந்த 6 கால் இல்லைன்னா அது வண்டோட லட்சணம் இல்லை. சுடலைன்னா அது நெருப்பு இல்லை. என்னது சுடலைன்னா அது நெருப்பு இல்லை, அதோட லட்சணம். அந்த மாதிரி ஷட்பதம்னு அதுக்குள்ளே என்ன ரகசியம் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால், ஏன் ஷட்பதம்னு கவிஞர்கள்லாம் வண்டை பார்த்து சொல்கிறா. நம்ம சிவபெருமான் தமிழகத்தில் இருக்கோம், சிவபெருமானே கவிதை எழுதியிருக்கார். சிவபெருமானே எழுதியிருக்கார் கவிதை. வண்டே தும்பி இனத்தை சார்ந்த வண்டே அப்படிங்கிறார். அவர் கையால் அந்த வண்டு பேசப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு உண்மையாகவே நடந்த விஷயம் அது. மதுரையில் அவர் எழுதின கவிதை இருக்குது, அதுக்கு கொடுத்த அந்த சாசனம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த வண்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், வண்டு மனதின் வடிவம். இந்த வண்டுங்கிற வார்த்தைக்குள்ளே என்ன சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஆமாம், வண்டை ஏன் ஒரு மனதை சொல்ல வர்றவன் வண்டு ஏன் சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது என்ன பண்ணுன்னா, ஒரு தேனடைன்னு ஒன்று கட்டிக்கும், அதில் ராணி தேனின்னு ஒன்று இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் நம்ம சயின்ஸ் எல்லாம் படித்து அதுக்கு அதுக்கு என்ன உயிரியல் ஒன்று தனி படிப்பு இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் படித்தா தான் அதுக்குள்ளே இவ்வளோ நுட்பமாக சேர்ந்து தான் அந்த வண்டை வச்சுருக்கான் போல இருக்குன்னு. தேனடையை கட்டியிருக்கோம், அது நடுப்புற ஒரு ராணி தேனி ஒன்று இருக்கும். இந்த வண்டு எல்லா இடத்துக்கும் போகும், அங்கே இருக்கிற தேனை மாத்திரம் எடுத்துக்கும். அதில் இருக்கிறதே சின்ன ஸ்டா மாதிரி இருக்குது, அது சேமித்து வச்சா ஒரு பாட்டில் தேன் நம்பால் அதை பிடிச்சிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவோம். அதுக்கு தோஷம் இல்லைன்னு பேர். அது எச்ச அப்படி தானே. பசுமாடு கன்றுக்குட்டி பாலை குடித்து கறந்தாலும் பசுமாடு அது கண்ணுக்கு தான் அது பாலை கொடுக்கறது. அதை ஏமாற்றி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கறந்துடுவோம். இதுக்கெல்லாம் எச்ச கிடையாதுன்னு சொல்கிறா. இந்த பசுமாட்டுக்கும் இந்த வண்டுக்கும் அவ்வளோது சிறப்பு சொல்லியிருக்கு. தேன் ஒரு சொட்டு அபிஷேகம் பண்ணினா பால் 1 லிட்டர் அபிஷேகம் பண்ணணுமா, 1க்கு 1000 அபிஷேகம் பண்ணணும். சாதாரணமாக தேன் கிடைக்கிறதேன்னு வாங்கி நிறையா ஊற்றிடக்கூடாது. அது தேனுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் உண்டு. அதில் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் வச்சுருக்கிறவா இந்த தேனுக்கு தனியாக முக்கியத்துவம் கொடுப்பா. தேனில் வடை வச்சு நிவேதம் பண்ணுறது, தேனுக்கு அர்க்கியத்துக்கு உண்டு, தேன் தனியாக பூஜைக்கு உண்டு, தேனுக்கு தனி மந்திரம் இருக்குது. வேதம் ஒரு சில வார்த்தைகளை ஒரு தடவைக்கு மேலே சொல்லாது. சுப்பிரமணியம் 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 3 தடவை சொல்லுவோம். அந்த மாதிரி மது மது மதுன்னு மந்திரம் இருக்குது. மதுன்னா இனிமையானதுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப அது உள்ளே போக வேண்டாம்.
இப்போ நம்ம வந்து ஷட்சக்கரம் அப்படிங்கிறது மனது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். சக்கரம் அப்படின்னா சுழற்றுவது, இயக்குவது, இயங்குவது. இயக்குவது வேறு, இயங்குவது வேறு. இந்த சக்கரத்தை சுழட்ட கட்டுறவன் யார்? மகாவிஷ்ணு தான். மாலுக்கு சக்கரம் மீந்தானே சிவபெருமான். அவன் கையில் சுழற்றான் பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்போ இந்த சக்கரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லட்டுமா? இப்போது இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போனால் ஒரு எந்திரம் ஒன்று சாமிக்கு கீழே வைப்பா. அந்த எந்திரத்துக்கு பேர் சக்கரம். அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறா. ஒரு அம்பாள் சன்னதியில் ஏதோ முக்கோணமாக போட்டிருக்கு. நம்மளுக்கு அதை பற்றினா ரொம்ப விவரம்லாம் தெரியாது. ஏதோ சக்கரம்னு சொல்கிறா. ஸோ இதையும் சக்கரம்னு தான் என்ன சொல்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு இந்த யோக சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக பார்த்தா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விஷுக்தி அப்படின்னு அதில் சொல்கிறா. அதில் பார்த்தா இப்போ பாருங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்லிட்டாளா. அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம், அதுக்கப்புறம் சகசிராரம், அதுக்கப்புறம் துவாதசாந்தம், அதுக்கப்புறம் சோடசாந்தம் அப்படிங்கிற சக்கரத்தை சில சமயம் ஏற்கும், சில சமயம் ஏற்காது. சமயம்னா சமயம் சொல்லலை, சமயம்னா மதம். இந்த இடத்துல சில மதங்கள் அதை ஏற்கும், சில மதங்கள் அதை ஏற்காது. அதில் சைவம் ஷட்சக்கரம் வரைக்கும் ஏற்கிறது. அதனால் அந்த ஷட்டுன்னு அதில் என்ன போட்டுட்டா, குறையக்கூடாது, மிகக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் எண்ணு பெயரில் சொல்லணும். சதருத்ரர்கள்னு பேர். 100 பேர்னு அர்த்தம். 101 ருத்ரம் இல்லை, 99 ருத்ரனும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எண்ணிக்கையை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எந்த வாக்கியத்தை போடுறீங்களோ அந்த வாக்கியம் மிகவும் குறையவும் கூடாது. லலிதா சகஸ்ரநாமத்தில் பெரிய பெரிய நாமாவளிலாம் இருக்கும். லஷ்யரோ மலதாதார தாசமுன்னேய மத்தியமா ஜெய் நமஹா அப்படி பெருசாக இருக்கும் நாமாவளி. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா ஜெய் நமஹா இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாமாவளி இருக்கும், எய் நமஹா. ஒரு நாமாவளி, ஒரே எழுத்து எய், அவ்வளோதான். எய் அந்த ஒரு எழுத்து ஒரு நாமாவளி, மற்ற எழுத்தும் ஒரு நாமாவளி தான். ஒரு எழுத்தும் சைவ சித்தாந்த சாத்திரம் 14 அப்படின்னு சொல்லுவா. அதில் கொடிக்கவி ஒரே ஒரு கவி, 4 வரி இருக்கும். அப்போ அது ஒரு சாஸ்திரம், அதுக்கு மேலேயும் போகாது, கீழேயும் வராது. அந்த மாதிரி ஒரு முக்கிய குறிப்புகளை கொண்டதாக ஷட்சக்கரம் என்ற வார்த்தையை இவர் பயன்படுத்தியிருக்கிறார். எண்ணு பெயரை முன்னே பயன்படுத்துகிறார், சக்கரம் என்பதை பின்னர் பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த 6 மாத்திரம் நம்ம சொல்கிறோம். 6. இந்த 6ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களுடைய இணைப்பு 6வது வஸ்து, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பஞ்சபூதங்களுடைய இணைப்பு, அந்த இணைப்பு தான் இந்த 6வதாக இருக்கிறது. இப்போ இந்த பஞ்சபூதங்கிறது என்ன நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் பிருத்திவி சாரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எதெல்லாம் சொல்கிறது, பாதம் வரைக்கும் சொல்கிறேன் பிருத்திவி சாரம். ஏன்னா டோட்டல் பாடியோட வெயிட்டை இந்த பாதம் என்ன தாங்கும். வயசான வாழ்க்கெல்லாம் முட்டி வலி வருது கொஞ்சம். என்ன காரணம்? வெயிட் ஏறி போச்சு, அதை தாங்கக்கூடிய சக்தி அது குறைஞ்சி போச்சு. பிருத்திவி சாரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்னாகும்? 7வது படிக்கிற பையன் மாடியில் நடந்து வர மாட்டான், தாண்டி வருவான், குதிப்பான், சைடில் வருவான். அதுக்கு வளர்கிற பருவம், அந்த முட்டி என்னாகும்? துருன்னு இருக்கும். அது வளர்கிற பருவத்தினால அந்த தப்பை பண்ணுவான். தாத்தா ஓடாதராம்பார். இவருக்கு ஓஞ்சி போச்சு, ஆனால் அவன் வளர்றான். அப்போ அந்த இயல்பாகவே தூண்டப்படுறது பிருத்திவி சாரம். அப்பு சாரங்கிறது நம்ம இடுப்பில் முட்டியிலேருந்து தொடை வரை. தேய் சாரங்கிறது வயிறு. வாயு சாரங்கிறது மார்பு, இந்த பகுதி. ஆகாச சாரங்கிறது இந்த தலைப்பகுதி. இதுதான் மொத்தம் சாரம். இந்த சாரத்தில் இருந்து இந்த 5க்கும் தலைமை செயலகம்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ தலைநகரம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதி எது? சிரசு. அப்போ இதோட கண்ட்ரோல் எல்லாம் எதில் இருக்கும்?
இந்த டோட்டல் கண்ட்ரோலும் எதில் இருக்கும்? இந்த கால்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இந்த தலைக்கு ஒரு உத்தமாங்கத்தோட ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோலை ஒரு 5 ஆஃபீஸர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த 5 ஆஃபீஸர் என்ன அப்படின்னா, ஆகாச அம்சம் எதுவாக இருக்கு? காது. பிருத்திவி அம்சம் எதுவாக இருக்கு? அக்னி அம்சம் எதுவாக இருக்கு? ரசாம்சம் எதுவாக இருக்கு? வாயு. ரசம் இந்த சுவையெல்லாம் நாக்கு, தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆகாச அம்சம் காது சொல்லிட்டேன், கண்ணு சொல்லிட்டேன், மூக்கு சொல்லிட்டேன். இப்போ வாயுனுடைய அம்சம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் மூக்குன்னு, ஸ்பர்சம். இந்த பகுதி, இந்த நெத்தி பகுதி இருக்குல்ல, ஸ்பர்சம். அப்போது இது எல்லாமே தலையில் என்னது? இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லா சமய சின்னங்களும் இங்கே. நீ பட்டை போட்டுனாலும் இங்கே தான் போட்டுக்கிறேன், நாமும் போட்டுனாலும் இங்கே தான் போட்டுக்கிறேன், பொட்டு வச்சுனாலும் இங்கே தான் போட்டுக்கிறேன், சந்தனம் வச்சுனாலும் இங்கே தான் வச்சுக்கிறேன். எரிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அபிராமி பட்டரே சொல்லிட்டார். பொட்டு எங்கே தான் வச்சுருக்கா? இங்கே தான். அப்போ எல்லா விஷயமும் எதில் இருக்கு? அந்த விஷயத்தில் அடக்கிடுறா. ஓகேவா? அப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்போ ஸ்பர்ஷ விஷயம் இது உள்ளே இருக்குது. இப்போ இந்த 5னுடைய ஹெட் ஆஃபீஸ் தான், இப்படி தானே? எது? இந்த 5ஐயும் சேர்க்கறது ஒரு சக்கரம். இப்போது பிருத்திவியினுடைய அம்சம்னா என்ன அப்படின்னா வாசனை. பிருத்திவியினுடைய அம்சம் என்னது? வாசனை. பூமியினுடைய அம்சம் எல்லாமே வாசனையோடு இருக்கும். பூமியோட சம்பந்தத்தை எடுத்துட்டா எது இறந்துருமோ அதுதான் பிருத்திவி அம்சம். நம்ம புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப தடுமாறி தான் இதை விளக்கம் சொல்கிறேன். பூமியினுடைய பண்பை மரம் வேறு, அந்த வேரை அறுத்துட்டிங்கன்னா என்ன ஆகாது? அப்படி அந்த மாதிரி மரம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வாசனை இருக்கும். அந்த மரத்தில் ஒன்று காய் வாசனையாக இருக்கும், இல்லை இலை வாசனையாக இருக்கும், இல்லை பூ வாசனையாக இருக்கும், இல்லை அந்த மரமே வாசனை அடிக்கும். பிருத்திவி கந்தசார். அப்பு சாரம் அப்படிங்கிறது ஜலத்தில் இருக்கிற மீனை சொல்கிறோம். அந்த தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு அந்த மீன் என்ன ஆகிடும்? இறந்துடும். அது மாதிரி தேயு சாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனிதனை தான் சொல்லணும். தேயு சாரணும்னா இந்த நெருப்பு இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பண்பு. வாயுசாரம் விஹங்கம், மேலே பறவையெல்லாம் பறக்கிறதோ இல்லையோ அந்த விஷயம். காற்று தூய்மையான இடத்துல தான் வசிக்கும். இந்த தேன் கூடி கட்டுறதை பாருங்கள், ஒசரமான இடத்துல தான் கட்டும், கீழே கட்டாது. அதே மாதிரி இந்த எலி என்ன பண்ணுன்னா கீழே தான் தோண்டும், மேலே கட்டாது. அதோட இயல்பு. பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தேய் சாரம், வாயு சாரம். இது 5 சமசாரமாக இருக்கிறது இந்த உடம்பு. எல்லாத்துலேயுமே 20% இருக்கும். மற்றது அப்படி கிடையாது. மரத்துக்கு 80% பிருத்திவி, பாக்கி 20% தான் மற்ற பூதங்கள். மீனுக்கு 80% அப்பு, 20% தான் மற்ற பூதம். அது மாதிரி மனித உடலில் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்திங்கன்னா 5 என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ரகசியம். அந்த 5 ஈக்குவல்லையும் இந்த பண்பு உருவாருது அப்படின்னு சொன்னால், ஐம்புலன்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த புலன்களினாலே நமக்கு வரக்கூடிய அந்த தகவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகவலை உள்ளே இழுத்துக்கும். அப்படி தானே? இப்போ வாசனையை மூக்கை வச்சு தான் உணர முடியும். கண்ணை வச்சு வாசனையை என்ன பண்ண முடியாது? கண்ணை வச்சு வடிவத்தை தான் உணர முடியும். வடையோட வடிவத்தை கண்ணுக்கு நேராக கொண்டு போனோன்னா கண்ணுக்கு வாசனை என்ன பிடிக்க தெரியாது? பிடிக்க தெரியாது. அப்படி தானே? முறுக்கை வாங்கி ஒருத்தன் காதில் மாட்டிக்கிறானா, நம்ம அவனை பார்த்து ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். அது வாயில் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த விஷயம், அந்த ரசத்துவம் என்ன புரியும். அப்போது காதுனால் சுவைக்கக்கூடாது இசை, அந்த மாதிரி விஷயங்கள், சப்தம், அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியும். அப்போது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாச சாரமானுடைய ஹெட் ஆஃபீஸ் இந்த தலையில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம் மெய்வாய் கண் மூக்கு செவி, அவைகளின் வழியாய் நமக்கு கிடைக்கிறது கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த. கந்தம்னா வாசனை, ரசம்னா சுவை, ரூபம்னா வடிவம், ஸ்பர்ஷம்னா தீண்டல் சுவை, ஆகாசம்னா சப்தம் காதால கேட்கும். இந்த 5ஐயும் தான் 5 சக்கரங்கள் செய்கிறது. புரியுதா? இப்போ ஒரு சக்கரம் என்ன வேலை பண்ணுது? இதில் மூலாதாரம் அப்படின்னு ஒரு இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. 2 விதமான கொள்கை இருக்குது. 2 விதமான கொள்கை. ஒன்று இங்கே கொள்கை, இல்லை மூலாதாரம் கொள்கை. ஏதாவது ஒன்று அடிப்படைன்னு சொல்கிறோம். சக்கரத்தோட பேர் வச்சுருக்கான் பாருங்க. மூலம்னா விதைன்னு அர்த்தம், மூலம்னா அடிப்படைன்னு அர்த்தம், ஆதாரம்னா அதே அர்த்தம் தான். இப்படி தானே?
நம்ம பேசும்போது ரொம்ப விரைவாக அந்த சக்கரத்தோட பேரை சொல்கிறோம். சைவம் வேறு விதமாக அதை அணுகுகிறது. ஒவ்வொரு சமயமும் இந்த சக்கரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது. இதில் சாக்த சித்தாந்தத்தில் குண்டலினி சித்தாந்தம்னு தனியாகவே இருக்குது. அதை பற்றின அவள் சொல்கிற அந்த விஷயம்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம சைவ வழிபாட்டில் பூத சுத்தின்னு ஒரு பெரிய பாட்டு. அந்த பூத சுத்தியை தான் சித்தாந்த பகுதின்னு சொல்லுவோம். அந்த சித்தாந்த பகுதியில் அந்தர்மாத்திருக்கா நியாசம்னு சொல்லுவோம். அந்த அந்தர்மாத்திருக்கா நியாசத்தில் இந்த 6ஐயும் சக்கரமாக சொல்கிறான். இந்த 6க்கும் 6 தேவதை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சைவத்தின் நோக்கில் விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், அவ்வளோதான். விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், இவ 6 பேரும் இந்த சக்கரத்துக்கு அதிதேவதைன்னு சொல்கிறான். என்ன சிறப்பு அப்படின்னா எல்லாருமே 2 தாரமாக இருக்கான்னு சொல்கிறான். விநாயகர் சித்தலக்ஷ்மி வல்லபாம்பிகா சமேதன்னு வரும். பிரம்மா காயத்ரி சாவித்திரி சமேதன்னு வரும். விஷ்ணு தரா லக்ஷ்மி சமேதன்னு வரும். தரான பூமி, லக்ஷ்மி சமேதன்னு வரும். ருத்ரன் கௌரி அம்பிகான்னு வரும். என்னது? கௌரி அம்பிகா. கௌரிங்கிற ஒரு சக்தி, அம்பிகாங்கிற ஒரு சக்தி. ஈஸ்வரன் மனோன்மணி தர்மசக்தின்னு வரும். மனோன்மணி தர்மசக்தி. சதாசிவம் அப்படிங்கிறதுக்கு நான் அதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு சில விஷயம் வரமாட்டேன், அப்புறம் பேசுவேன். இப்போ இந்த மாதிரி இரட்டை பண்பு இந்த 2 சக்தியை சொல்கிறான். நடுப்புற சிவம் இருக்குது. அதே மாதிரி இந்த எழுத்தை பிரித்து நியாசம் பண்ணுவான் இந்த 6 ஆதாரத்துலேயும். அதில் பார்த்தீங்கன்னா வாஷ ஷ 4, பாபா மயரல, அந்த காத்தி, அந்த கவர்க்கம் டவர்க்கம், அது மாதிரி 12 எழுத்து, 4 எழுத்து, 6 எழுத்து, 10 எழுத்து, 12 எழுத்து, 16 எழுத்து, 2 எழுத்து. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? எத்தனை? 6 சக்கரத்துக்கு சொல்லியிருக்கேன். 4 எழுத்து, 6 எழுத்து, 10 எழுத்து, 12 எழுத்து, 16 எழுத்து, 2 எழுத்து. 16 எழுத்து உயிர் எழுத்து எல்லாம் ஒன்றா வந்துடும். 2 எழுத்து, அவ்வளோதான். அந்த எழுத்து ஆகமத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கா. அந்த எழுத்து அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறான். இந்த எழுத்து இது மந்திர எழுத்து நான் சொல்கிறது. அது அந்த பஞ்சபூத சாரத்தை என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. எம் ரம் லம் வம் ஹம் முக்கியமான எழுத்தாக சொல்கிறான். அந்தந்த பூதத்துக்கும் எழுத்து சொல்கிறான், வடிவம் சொல்கிறான். இதுக்கெல்லாம் பூத சுத்தியில் இதை பற்றி தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த 6வது சக்கரம் ஷட்சக்கரம், அந்த 6வதுன்னு சொல்கிறான் பாருங்கள், அது அந்த பேருக்குள்ளே வச்சுருக்கா ரகசியத்தை. இப்போ மூலாதாரம் அப்படின்னு சொன்னால் அடிப்படைன்னு சொல்கிறோம். அடிப்படைக்கு அடிப்படை அதுதான் மூலாதாரம். என்னது? இந்த சரீரம் அடிப்படை, நான் வாழ்வதற்கு. சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம்னு சொல்கிறான். இந்த சரீரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இந்த சரீரமே உற்பத்தி ஆகிறதுக்கு எது காரணமாக இருக்கே? அதுதான் மூலாதாரம். பேர் வச்சுருக்கான் பாருங்க, ஸ்வ அதிஷ்டானம். நான் இருக்கிற இடம்னு அர்த்தம். என்னது? ஸ்வனா நான் அர்த்தம். என்னுடையது சுவாமி நாதா அப்படின்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் என்னுடையவன், என்னுடையது, என், அந்த முதல் விஷயமே உற்பத்தி ஆகிறதே தான். அதுதான் ஆணவ மலத்தினுடைய துவக்கம். அந்த மையம் அதை நம்ம சைஸ் அந்த தொடலைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ இந்த ஸ்வாங்கிறது என்ன? அதிஷ்டானம் அப்படிங்கிறது ஞான நிலையிலே இருப்பு. அதிஷ்டானம்ங்கிறது என்ன? ஞான நிலை இருப்பு. அது என்ன ஞான நிலை இருப்பு அப்படின்னா, நான் 6 மூட்டை நெல் தூக்குவேன் அப்படின்னா அது என்ன இருப்பு? இயக்க நிலை இருப்பு. கை கால் வேலை செய்து எனக்கு, அப்படி தானே? செயல். நான் கோபமே பட மாட்டேன், அந்த இருப்பு என்னது? குணம், அப்படி தானே? இவர் என்ஜினியர், இவர் டாக்டர், அது சம்பந்தமான இயக்கவியல் அறிவு தெரிஞ்சவா. அதுதான் ஞான நிலை இருப்பு. ஸ்வ அதிஷ்டானம். ஸ்வஸ்தானம்னு சொல்ல பாருங்க. ஸ்தானம்னா இடம் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? அப்போ ஆன்மாவினுடைய விஷயம் எது அப்படின்னா சுபாவத்தில் அறிவுடையது. சுபாவத்தில் அறிவுறுது. அதனால தான் அறிவு நிலை இருப்பு, ஸ்வ அதிஷ்டானம்.
எவ்வளோ அழகு பாருங்கள். இதுக்கு வேகமாக தட்டலாம், புரியல உங்களுக்கு? சாஸ்திர விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுட்பமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்வ அதிஷ்டானம் பேரை பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணி பூரகம்னு சொல்கிறான். பூரகம்னா மூச்சை இழுத்து உள்ளே வைக்கிறது, பூரகம்னா உள்ளே இழுக்கிறது, ரேச்சகம்னா வெளில விடுறது, கும்பகம்னா சேமித்து வைக்கிறது. இப்போ பூரகம்ங்கிற வார்த்தைக்குள்ளே உள்ளே இழுக்கிற மூலியம், இந்த உள்ளே இழுக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிரகாச விஷயமாக இருக்கணும். வெளியில் போகிறது அசுத்தமாக போகும், உள்ளே வர்றது சுத்தமாக வரணும். ஆக மணிங்கிறது ஒளிப்பொருள், மாசிலாமணி அப்படின்னு பேர். மாசிலாமணின்னா ஆன்மாவுக்கு பேர். மாசிலாமணின்னா என்ன? ஆன்மாவுக்கு பேர். இந்த ஆன்மாமூலம் விலகிடுத்துனா அது சுத்த ஞானம், அதுதான் பிரம்மம், அதுதான் சுத்த நிலை, இறைவன் அர்த்தம் இந்த இடத்துல. மசிலாமணின்னா திருமுல்லை வாயிலில் நடந்து போகிற பாதையில் ஒரு கொடி கிடந்தது. ராஜா வேகமாக போகும்போது கால் தட்டு கொடுத்து அந்த குதிரை சாஞ்சுது. ராஜா தொப்புன்னு கீழே விழுந்தான். கோவத்துக்கு என்னடா அந்த கொடியெல்லாம் குறுக்க இருக்க அப்படின்னு பிடிச்சின்னு தான் கத்தியால் ஒரு வெட்டினா அங்கேருந்து ஒரு ரத்தம் வந்து, சிஷோ ரத்தம் வந்துடுதேன்னு எல்லாரையும் கூப்பிட்டான். திறந்தான், பார்த்தா சுவாமி அப்படியே கதறி அழுதான், ஐயா ரத்தம் வந்துடுதே அப்படின்னு. அவர் சொல்கிறார், எனக்கு மாசு இல்லை, இந்த ரத்தம் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவரே தொடச்சிக்கிறார். அதனால் மாசிலாமணீஸ்வரர் எவ்வளோ அழகு பாருங்கள். நம்ம சென்னையில் இருக்கார், போய் பார்க்கணும் அவரையெல்லாம். என்ன சொல்கிறீங்க? சிவராத்திரி வருது, போய் பார்க்கணும். சுந்தரர் போகும்போது சிவனேன்னு இருந்தாராம், பேசாமல் இருந்தாராம். ஒரு தப்பு பண்ணிட்டு 2ஆம் நாள் கல்யாணம் பண்ணி விட்டார், அங்கே பேசவே மாட்டேன்ட்டார் அந்த சாமி. அந்த கோவத்திலே வேற ஒரு ஊருக்கு போகிறார். அற்புதம். நம்ம சாமிலாம் நம்ம சைவம் சிவனிடத்து பேசக்கூடியது. அதனால சொல்கிறேன், மணினா பிரகாசம், பிரகாசிக்கக்கூடிய வஸ்து. பூரகம் அப்படின்னு சொன்னால் பிராணாயாமத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய வஸ்து எதுவோ அதுதான் பூரகம், அதுதான் மணி பூரகம். அப்போ பிராணாயாமங்கிறது என்னென்னா, மனசு அடங்கினா மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினா மனசு அடங்கும். அந்த மனசு அடங்கி மூச்சு அடங்குற போது தான் அந்த மனசை தான் நம்ம மணின்னு சொல்கிறாங்க. மணி பூரகம் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாளாம். அது எப்படி அதுக்கு மேலே நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க தெரில. அவள்லாம் சொல்லிட்டு போயிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பொழுது விடிஞ்சிடும். அதனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம். அடுத்தது என்ன? அனாஹத். ஹத் அப்படின்னா கில், டு கில், டு கில். அனாஹதம் அப்படின்னா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் சொல்கிறா. இதுக்கு நான் சொல்கிறது நம்ம ஆகமம் சார்ந்து இருக்கிற விஷயத்தை சட்சக்கரம் வரைக்கும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முழுசாக நான் சொல்லலைன்னு யாரும் நினச்சிக்காதீங்க, சொல்ல எனக்கு தெரியாது, அதான் உண்மை. இப்போ என்னென்னா அனாஹதம் அப்படின்னா அது கொல்லப்படுவதல்ல, கொல்ல முடியாது. ருத்ரன் அழகாக சொல்கிறது, நமோ ஹந்த்ரே சஹனீயச்சே. ஹந்த்ரேன்னா கொல்லப்படும் பொருளாக ருத்ரன் இருக்கிறான், கொல்பவனாக அவனே. யோசிச்சு பாருங்க, 2 பேர் ஒருத்தன் கத்தியால் குத்தி கொண்டுக்கிறான்னு வச்சுங்க, இவனும் ஒன்று அவனும் ஒன்றுன்னா ஒத்துப்பானா? இப்போ உள்ள உலகியல் நியாயத்துக்கு அதை ஒத்துப்பாளா? அந்த மாதிரி ஹத்து கொல்ல முடியாதது, அழிக்க முடியாதது, அழியாததுன்னு அர்த்தம். எவ்வளோ அழகு பாருங்க. இந்த இடத்துல மனதை பற்றி சொன்னால், இந்த இடத்துல ஆன்மா, இப்போ தான் ஆன்மா கிட்ட வந்துட்டான். அனாஹதம். இந்த ஆன்மாவை என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது, சாவு கிடையாது. பகவான் தெளிவாக சொல்வார் கீதையில், ஆன்மா அழிவற்றது. ஏன்டா கலங்குற? இந்த சட்டையை கைட்டி போடணும்டா, ஏன் பயப்படுற அப்படின்னு அப்படி தட்டி கொடுக்குறார். அர்ஜுன மாதிரி நமக்கெல்லாம் ஒரு தப்பஸ் இல்லை. அந்த கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் இருந்தால் சமஸ்த க்ஷேமமும் நமக்கு உண்டு. எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளோ சிறப்பு இருக்குது அனாஹதம். அதுக்கு அடுத்தது என்ன? விசுத்தின்னு சொல்கிறோம். சுத்தின்னு சொன்னால் தூய்மைன்னு சொல்லிட்டு போ, அதனால விசுத்தி அப்படின்னா விசுத்தி நித்திய சுத்தின்னு அர்த்தம். விசுத்தின்னு என்ன? அது ஒன்றையும் மாசுபடுவதில்லை. அது நீ என்ன தான் போட்டு வறுத்து எடுத்தாலும், இப்போ ஒரு வேட்டி இருக்குல்ல, அதை சேத்துல போட்டு நம்ம போட்டு பெரட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த வேட்டி அழுக்காயிடும். அப்படி தானே? நெருப்பு எதனாலையும் அழுக்காகாது, தங்கம் எதனாலையும் அழுக்காகாது, எந்த வஸ்துனாலையும் அந்த வஸ்து அழுக்காகாது, தூய்மையானது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல சொல்கிறான் விசுத்தின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்சபூத பண்பு இந்த ஆகாசத்துக்கு சுத்தம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்க்கறது அப்படின்னா தான் விசுத்திக்கு மேலே ஒரே ஒரு சக்கரம் ஆக்ஞா.
இந்த ஆக்ஞான்னா என்ன அப்படின்னா, ஆக்ஞா எவ்வளோ ரகசியம் பாருங்கள். ஆக்ஞானா கட்டளைன்னு எல்லாரும் நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறோம். ஆக்ஞானா இறையருள், இறையருள்னால கட்டளை. வேதத்துக்கே கட்டளைன்னு தான் பேர். சத்தியம் வத, தர்மம் சர, வேத சம்ஹான்னே சொல்கிற வழக்கம். பிரபு சம்ஹிதா, காந்தா சம்ஹிதா, மித்திர சம்ஹிதா அப்படின்லாம் இருக்குது. பிரபு சம்ஹிதானா என்ன? அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு ஆர்டர் போடுறது பேர் பிரபு சம்ஹிதா. மித்திர சம்ஹிதா, டேய் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடா, தனியாக போகிறதுக்கு இன்னும் விடா, கூட வாடா, மித்திர சம்ஹிதா. காந்தா சம்ஹிதா அப்படின்னா மனைவி மாதிரி கோவப்படாமல் மெதுவாக வெத்தலை பாய கொடுத்து பையன் டீலு அவர் அப்படியே பொங்கி வெடிச்சிருவார். ஏன்னா ஆஃபீஸில் லோன் போட்டு படிக்க வச்சுருக்கேன், நீ பார்க்கறது இல்லைன்னு ஆத்துக்காருக்கு முன்னாடிக்குள்ளேயும். நான் தப்பாக சொல்ல, தயவு பண்ணி உங்கள் பாதாரம் விரும்பி வேண்டி விரும்பி கேட்குறது தப்பாக எடுத்துக்காதீங்க, புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். படி வரும்போது ஓம் பொண்ணுன்றுவா, இதை பார்த்தா ஓம் பையன்பா, நீ குட்டிச்சோறு ஆக்கிவிட்டேன்பா, 2 பேரும் பேசிப்பான். அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொல்கிறதா வா குடும்ப விஷயம், நம்ம அதுக்குள்ளே போகல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காந்தா சம்ஹிதா. அப்போ கோவப்படாமல் அந்த வார்த்தையை கையெழுத்து வாங்கணும்ல. சரி, ஏதாவது பையன் பண்ணிட்டான், ஏதோ போட்டுருங்க, அடுத்த ட்ரிப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் போது, அதான் காந்தா சம்ஹிதான்னு பேர். அந்த மாதிரி பிரபு சம்ஹிதா. இது மாதிரி ஆக்ஞா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே இன்னொரு ரகசியம் இருக்குது. கட்டளை. கட்டளைனா தேவ கட்டளை, நம்ம சொல்கிற விஷயம் இல்லை. நமக்கு இந்த இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூர்வம், அநாதம், விசுத்தி, ஆக்ஞாவை நம்ம தியானம் பண்ணினால், இந்த 5 விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணினா இங்கேருந்து ஒரு கட்டளை தானாகவே வரும். அதுக்கு பேர் அசரீரி. என்னது? அசரீரி. அதுக்கு எந்த சரீரமும் கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த லௌகீக வாத்தியம் இல்லை, அது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சவுண்டு வராது. எந்த சவுண்டு? ஒரு அண்மையில் ஒரு லெட்ரு வந்தது எனக்கு, நான் பயந்து போயிட்டேன். அந்த லெட்டரில் விடிய காலம்புரை 4:40க்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, விடிய காலம்புரை, அவர் கரெக்டாக டயத்தோடு எழுதியிருக்காரு. 4:40க்கு ஒரு வீணை வாசிக்கிற சத்தம் எனக்கு தெளிவாக கேட்குது சாமி. ஆனால் சுற்றில நான் ஏந்து பார்த்தா எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் அருமையான குரல் ரீங்காரத்தோட பாடுறது கேட்குது சாமி எனக்கு ரொம்ப காலமாக அப்படின்னா. நான் திருப்பியும் ஒரு 2வது தடவை இந்த கேள்விகளை கேட்கும்போது, இப்போ ஏதாவது நல்ல குருவாக பார்த்து கேட்டிருக்கலாம், நம்மளை பார்த்து கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏகப்பட்ட குழப்பம். இப்போ அவர் என்ன குழப்பி விட்டு விட்டார், எனக்கு ஆன்சர் தெரியாமல் சுற்றி கித்தி. அப்புறம் கடைசியில் பார்த்தா விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன ஜபம் பண்ணுறாருன்னு கேட்டேன். அவர் மாதங்கி மந்திரத்தை ஜபம் பண்ணுறார். அந்த அம்பாள் வீணை வாசிக்கும், வேகமாக தட்டலாம். எனக்கு பொறாமையாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. எனக்கு என்ன பொறாமைன்னா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி பக்தி வர மாட்டேங்குது பார். இவ்வளோ தூரம் அம்பாள்கிட்ட இருக்கோம், பூஜை பண்ணுறோம், சொற்பொழிவு பண்ணுறோம், அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. அந்த சுத்தம் அம்பாள் தான் கொடுக்கணும், எந்த காலத்துலேயும் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தாவா கேட்குறோம். அந்த சப்தத்துக்கு பேர் தான் என்னன்னு பேர்? அசரீரி, ஆக்ஞா. அது ஒரு தடவை தான் கேட்கும், ஒரு தடவை தான் வார்த்தை. அந்த 2வது வார்த்தை வரவே வராது. அருணகிரிநாதருக்கு அது கேட்டுது, அருணகிரிநாதருக்கு கேட்டுது ஒரே ஒரு தடவை தான். சேக்கிழாருக்கு கேட்டுது ஒரே ஒரு தடவை தான். அந்த உலகலாம்னு நம்ம என்னமோ உலகலாம்னு சும்மா சாதாரணம் ஒன்றே பாஷ்யத்தில் என்ன எழுதிடுவோம், உலகலாம்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், ஆரம்பத்தில் வச்சுருக்கார். எப்போ கேட்டாலும் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்கார். இந்த வார்த்தை ரகசியம் அது. அந்த தேவ சப்தம் சேக்கிழாருக்கு புரிஞ்ச மாதிரி யாருக்குமே புரியாது. ஏன்? நீங்கள் போய் பார்த்தீங்களா கூட அப்படின்னா, 4000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு, 4 ஸ்லோகத்தை வச்சு. திருநீலகண்டத்து குயவனார் கடியன் எந்த ஊர்? அவன் என்ன பண்ணான், எப்படி சாமி அடைஞ்சான், எந்த கரையும் யாருக்கும் தெரியாது. அவருக்கு எப்படி தெரியும்? அந்த சப்தத்தை வச்சு தெளிவாக சொன்னார். அவர் கொடுத்த அந்த சப்தத்தை அவர் திருப்பி ரிப்ளை பண்ணார் சாமிக்கு. அவருக்கு எப்போ எனக்கு சிரமமாக இருக்குது, நான் திருநீலகண்ட கதை எழுத போகிறேன், எனக்கு வந்ததை சொல்லுன்னா அப்படியே விஷுவலில் வரும். அதுதான் தரிசனம், அதுதான் சப்தம், அதுதான் ஆக்ஞா. ஆக்ஞா இப்போ இந்த இடத்துல தரிசனமாக வரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்ஞா. ஆனா வரைன்னு அர்த்தம். ஆவிச்சேத சமுத்திரானாம் ஆனாகரத வர்த்தமானாம். அழகாக சொல்லுவோம். காளிதாசனுக்கு உடம்பெல்லாம் மூளை, அம்பாலோட அனுகிரகம் தொமேவாகங்கிறா. அதனால் எப்படி எழுதுவான் அவன்? ஆனாக ரதம். தேர் போகுதான் சொர்க்கம் வரைக்கும். நம்ம தேர்லாம் மேலே போகாது, 8 திக்கு தான் போகும். அவன் மேலே என்ன போகாது தேர்,
போகாது. தசரதனுடைய தேர் போகும். ஆனாகரதவரும் ராகம்னு சொர்க்கம். ஆனாகரதவத்மனாம் ஆவிக்ஷேத சமுத்திரானாம். எது வரைக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குன்னா சமுத்திரம் வரைக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குது? சமுத்திரம் வரைக்கும் ராஜ்யம் இருக்குன்னா வேறு என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்புறம் பூமியில் சமுத்திரம் வரைக்கும் இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் நடக்கும். அது எப்படி ஒரு வார்த்தை அடிக்கலாம் பாருங்க. இந்த ஆங்கிற வார்த்தை அவ்வளோதான் அழகு. ஆவிக்ஷேத சமுத்திரானாம் அப்படின்னு. இங்கே ஆஜ்ஞா இந்த இடத்துல அந்த ஆன வரைன்னு அர்த்தம். ஞ அப்படின்னா அவபோதனைன்னு அர்த்தம். இந்த ஞங்கிற சப்தத்துக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. அதில் ஆன்னு போட்டோம், ஆஜ்ஞன்னு போடல, ஆஜ்ஞா ஆ. இந்த ஆ போட்டால் பெண்பாள் வடமொழியில். பெண்ணுங்கிறது அருள், இந்த ஆங்கிறது அருள். தட்டுங்க, வேகமாக தட்டுங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்ன புரியலையே, அதனால தான் அந்த ஆங்கிறது அருள். அருளது சக்தி, அவன் அருளாலே அழந்தால் வணங்க. இந்த ஆங்கிறது ஞ அவபோதனே அப்படின்னா அவனா அறிவதுன்னு அர்த்தம். காப்பாற்றுவது. அவ பశ్చాது, அவ புரஸ்தாது, அவ தட்சிணாத்தாது, அவ உத்தராத்தாது, அவ ஜோர்த்வார்த்தாது, அவாதராத்தாதுங்கிற அவ என்ன பாதுகாப்புன்னு அர்த்தம். என்னை காப்பாற்று, ரக்ஷனே. அவபோதனே, போதனை விழித்து கொள்வதுன்னு அர்த்தம். புத்தருக்கு ஞானம் வந்தது பாருங்க, ஒரு நாள் வந்தது, அவ்வளோதான். பேர்பட்ட வசம் அது. புத்தர் ஒன்றும் சாதாரணமாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். அவரை மாதிரி தியானம் பண்ணவாலாம் யாருமே கிடையாது. அவ்வளோ பெரிய தியானி, அப்படியே நிறுத்தினவர். எதிர்காலம்லாம் அவருக்கு சாதாரணம், சொர்க்கம்லாம் சாதாரணம் அவருக்கு, அந்த ஆனந்தம்லாம் அப்படிப்பட்டவர். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஞ அப்படின்னா அறிதல் அப்படின்னு இருப்போம். அவன் தான் காப்பாற்றுவது. எந்த அறிவானது நம் ஆன்மாவையும் உடலையும் உள்ளத்தையும் அறிவையும் எண்ணத்தையும் ஆன்மாவையும் காக்கிறதோ அது, அதுதான் ஆஜ்ஞாங்கிற சக்கரம். அதை வந்து நம்ம உபாசனையினால் அடையலாம். இந்த மந்திர ஜபம் பண்ணுறதுனாலையோ இல்லை பிராணாயாமம் பண்ணுறதுனாலையோ இல்லை அபியாசம் பண்ணுறதுனாலையோ இது எல்லாருக்குள்ளேயும் எப்படி இருக்குது அப்படின்னா மலராத மொட்டு மாதிரி, அவ்வளோதான் விஷயம். நம்ம ஏதாவது ஒரு அபியாசத்தினால அதை என்ன பண்ணிடணும், மலர வைக்கணும். அப்படி மலர வச்சுட்டா மலர் காயாகவும், காய் கனியாகவும், கனி சமஸ்தமாகவும் ஆகிடும். மலர்லேன்னு வச்சுங்கோ, அது என்ன ஆகிடும், அப்படியே போய் அந்த சக்தியை மலரச் செய்வது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஆறாவதுங்கிறது. அந்த ஒவ்வொரு மானுட உடலுக்குள்ளேயும் இறை அருள் ஆற்றலோடு தொடர்பு படுத்துகிற பகுதி தான் இது, இந்த ஆஜ்ஞாங்கிறது. இறை அருள் ஒவ்வொருத்தனுக்கும் கடவுளுக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அப்படியே சரீரத்துலேருந்து டைரெக்டாக எங்கே, நம்ம 63 நாயன்மார்களில் மிழலை குறும்பர்னு ஒருத்தர், நாளைக்கு சுந்தரர் இந்த மாதிரி மேலே யானையை அமுச்சிடுவார், அவர் பின்னாடி இவர் குதிரையில் போகிறார், நம்ம அவருக்கு முன்னாடி போயிடணும்னு நினச்சாராம். அப்படியே பரித்தியாகம், பிராணனையே விட்டார். பிராணனையை அப்படியே பிரித்து விட்டு போயிட்டார் உடம்ப. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறார் அப்படின்னா மிழலை குறும்பர் மாதிரி ஒரு ஞானியை நம்ம யாராலையும் பார்க்க முடியாது இது வரைக்கும். சுந்தரரை விட பெரிய ஞானி அவர். ஏன்னா நாளைக்கு அவர் போகிறாருன்னு அவருக்கு வந்து யானை வரப்போகிறதுன்னு முன்னாடி தெரியறதுன்னா சிவனுடைய சங்கல்பத்தை தான் அறிந்தவர் என்பது பொருள் மிழலை குறும்பர். அப்படிப்பட்ட விஷயம் இந்த தியானத்துக்கு உண்டு. இந்த சச்சக்ரோ பரிசம்சிதா, இந்த யாகத்தை, இந்த தியானத்தினா யார் பண்ணினா, அந்த மிழலை குறும்பர் பண்ணினார். அது மாதிரி தொடர்ந்து தியானம் பண்ணி அனைத்து அருளையும் பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக ஷட் தர்சனம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.